நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றவன் அந்தன் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். பாடல் 10. கவிதை உரை. பண்ணறிய பல தவம் செய்து கண்ணன் என்னும் பகவச் சம்பத்தை அடைந்தனையோ வாசல் திறவாமல் பதில் வார்த்தைகளும் பேசாமல் வாஞ்சை மிகு நல்லடியார் இருப்பாரோ மணக்கும் துழாய் மாலை அணிந்தவன் மனக்கவலை தீர்க்கும் நம் கண்ணனால் அன்றொழிந்த கும்பகர்ணன் பெருந்தூக்கத்தை உனக்கு கொடையாக தந்து சென்றானோ மொத்த தூக்கத்தையும் குத்தகைக்கு எடுத்துவிட்ட சோம்பல்காரியே சொர்ணமே திறந்திடுவாய் கதவை தெளிந்து எழுந்து நீராடேலோர் எம்பாவாய். நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றவன் அந்தன் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். பாடல் 10. கவிதை உரை. பண்ணறிய பல தவம் செய்து கண்ணன் என்னும் பகவச் சம்பத்தை அடைந்தனையோ வாசல் திறவாமல் பதில் வார்த்தைகளும் பேசாமல் வாஞ்சை மிகு நல்லடியார் இருப்பாரோ மணக்கும் துழாய் மாலை அணிந்தவன் மனக்கவலை தீர்க்கும் நம் கண்ணனால் அன்றொழிந்த கும்பகர்ணன் பெருந்தூக்கத்தை உனக்கு கொடையாக தந்து சென்றானோ மொத்த தூக்கத்தையும் குத்தகைக்கு எடுத்துவிட்ட சோம்பல்காரியே சொர்ணமே திறந்திடுவாய் கதவை தெளிந்து எழுந்து நீராடேலோர் எம்பாவாய். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.